அதிமுக பாஜக கூட்டணியில் தற்பொழுது சிறிய கட்சிகளை சேர்க்கக்கூடிய அந்த பொறுப்பினை இபிஎஸ் அவர்களிடம் பாஜக ஒப்படைத்திருக்கிறது. சிறிய கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்பதால் தற்பொழுது பாஜக இந்த முடிவினை எடுத்திருக்கிறது. அதே போன்று சிறிய கட்சிகளின் பலம் என்ன, நெளிவு சுழிவு என்ன எல்லாம் பார்த்தோம்னால் இபிஎஸ் அவர்களுக்கு தான் தெரியும். கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுதே அவர்களுக்கு தகுதிக்கேற்ப தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த முறை பாஜகவிடம் தொகுதிகளை கேட்டு பெறுவதால் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு சிறிய கட்சிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அது போன்ற ஒரு முயற்சியினை ஈடுபடக்கூடாது என்றும், அதிமுக தான் தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய கட்சி, அவர்கள்தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறார்கள், அவர்களிடம் தொகுதிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறு தற்பொழுது மத்திய பாஜக தலைமை தெரிவித்துவிட்டது. தற்பொழுது வரை தேமுதிக எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்பது தெரியாத சூழலில் அவர்கள் திமுக கூட்டணிக்கு செல்வார்களா அல்லது அஇஅதிமுக கூட்டணிக்கு செல்வார்களா என்று தெரியவில்லை. ஒருவேளை அஇஅதிமுக கூட்டணிக்கு வந்தால் 17 தொகுதி வரை கேட்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாமகவிற்கு கொடுக்கக்கூடிய அதே தொகுதிகளை எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தற்பொழுது அவர்கள் தரப்பில் டிமாண்ட் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை திமுக கூட்டணிக்கு சென்றால் 7 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்குவதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் பிரேமலதா அவர்களுடைய முடிவு என்ன? கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தின் பொழுதே கூட்டணி தொடர்பான அறிவிப்பினை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் அவர் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடவில்லை. இந்த நிலையில் வரக்கூடிய காலத்தில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற முடிவை இபிஎஸ் அவர்கள் தான் எடுப்பார் என்றும், பாஜக இதில் தலையிடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமமுகவிற்கு 5 முதல் 7 தொகுதிகள் வரை ஒதுக்குவதற்கு தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டணி அனைத்தும் வரக்கூடிய ஜனவரி மாத இறுதிக்குள் இறுதியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.